Hey guys, welcome back to our channel. So actually பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறோம். ஸோ ரொம்பவே ஒர்க் வந்து பிஸியாகவே போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள், மணி 3:10 ஆகுது. ஸோ வேலை அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம், பட் இது வந்து ஆர்டர் போயிட்டு இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய ஆர்டரு. ஸோ எல்என்டி என்ன பண்ணுறது, இங்கே பாருங்கள், ஒருத்தர் படுத்து தூங்கிட்டாரு. ஹாய். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. செம்ம தூக்கமாக இருக்குது, வேறு டயர்டாக இருக்கு. ஏன்னா எங்களால் மேனேஜ் பண்ண முடியல. காலையில் சீக்கிரமாக வந்துட்டு நைட்டு லேட்டாக போகிறோமா, தூங்க கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்தளவுக்கு டயர்டாக இருக்குது, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அம்மே செட்டு சார், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கடவுள் பணத்தில் கடவுள் நம்மளால ஏதோ பிஸ்னஸ் தந்துட்டு இருக்காரு. அதாவது ஆரம்பத்துலேருந்தே பிஸியாக இருக்கேன். ஆமாம், அது வந்து என்ன சொல்கிறது, கடவுள் அருள் தான். அது வந்து இன்னும் நான் பிஸியாக இருந்தாலும் இவ்வளோ நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணாலும் நான் சந்தோஷப்படுவேன். ஆமாம். எஸ், நாங்கள் பண்ண ஒர்க்கு வந்து நான் ஃபுல் ப்ராடக்ட்லாம் சேர்த்து ஒரு வீடியோ கண்டிப்பாக எடுக்கிறேன். எஸ், நான் இந்த மாதிரி வீடியோ நான் படுத்துக்கிட்டு எடுத்ததே கிடையாது எப்பயுமே. பட் இப்போ சுச்சுவேஷன் அப்படி ஏன்னா 3:10 இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் ஒர்க்கே ஃபினிஷ் ஆச்சு. ஸோ ஃபுல்லாக ப்ராடக்ட்டில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு வீலாக போடுறேன். அண்ட் இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்னா எல்என்டி வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஆர்டரு. ஸோ அவங்களுடைய பில்டிங் ஒன்று இருக்கும். எல்என்டி மேபி சென்னையில் இருக்கவங்க மோஸ்ட்லி தெரியும், இல்லை நீங்கள் கூகுளில் போய் அடிச்சு பாருங்கள். எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் அடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், மணப்பாக்கம் பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்கும். அந்த பில்டிங்கே வந்து கட் அவுட் பண்ணி அது வந்து கஸ்டமைஸ் பண்ணி, அந்த பில்டிங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணி அக்ரிலிக் கொடுத்துருங்க. ஸோ அதை வந்து நிறைய காமிப்பா மெயின் வீடியோ உங்களுக்கு அது என்ன மாதிரி இருக்குன்றது. பட் நான் இப்போ அதை ரிவீல் பண்ண முடியாது. இப்போ இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியாது, ஏன்னா அவங்க அவார்டு கொடுத்த பிறகு இந்த வீடியோ போட்ட முடியாது. ஸோ எப்படி சொல்கிறது, இது கஸ்டமைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணதெல்லாம் வந்து கிஃப்ட் செட்டு, அது கார்பரேட் அந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து நான் கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கேன் அக்ரிலிக்கில். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம இன்னோவேட்டிவ் அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இப்போ என்னன்னா இதுக்காக சொல்கிறேன்னா, சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது வந்து இந்த மாதிரி பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும், இல்லை வேறு எதனா வந்து அடிஷ்னலாக எதாவது பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து கிஃப்டிங் ரிலேட்டடாக, கிஃப்டிங் ஃபுல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ என்னென்ன கிஃப்ட் இருக்குது எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம். அது வந்து ஒரு மினிமம் குவான்டிட்டி இருக்குது, அந்த குவான்டிட்டி மீட் பண்ண நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுதான். அண்டு நிறையா வந்து பரவாயில்ல, நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தது. இன்னைக்கு வந்து 3 மணி வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு நான் தானே இருந்தாகணும் பாருங்க. அதனால அவள் பெரிய மனுஷாக பேசிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி மூஞ்சி பார்த்தாலே தெரியும் ரொம்பவே டயர்டாக இருக்கிறேன். என்ன பண்ணுறது, வீட்லேயே வேலை பார்த்துட்டு இங்கே வந்து வேலை பார்க்குறேன். சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. இனிஷியல் அப்படி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம், ஏன்னா இப்போ ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா உண்மையாகவே நல்லா போயிட்டுருக்கு. உண்மையாக அது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆரம்பிச்சு 2 வாரம் தான் ஆகுது. 2 வாரமே நான் ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கு. என்றைக்கும் வேலை இல்லாமல் உட்கார்ந்தே இல்லை. ஸோ கடல் படுத்து வேலை வந்துட்டு தான் இருக்குது. முதல்ல சாப்பிடவே டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஆஃப்டர்நூன் போல் காலையில் சாப்பிட்டு வர்றதோட அவ்வளோதான். அதோட நைட்டுக்கு தான் நாங்கள் 2 பேரும் போய் சாப்பிட்றோம். ஸோ அந்தளவுக்கு சாப்பாடு கட்டிட்டு வந்து எங்களால் சாப்பிட முடிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் இருக்க முடியல. அதான் சொல்கிறேனே, நல்லா எப்படி சொல்கிறது வருது. நான் கொஞ்சம் பிஸியாகவே இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது வீடியோ எடுக்க முடியல, வேறு எந்த ஒரு ரீசன் கிடையாது. ஸோ வீடியோ எடுக்க முடியாத ரீசன் வந்து ரொம்ப பிஸியாக போகிறதுனால தான் இது பண்ணல. ஏன்னா அதுக்கு முன்னாடி கம்பெனி ஃபுல்லாக செட்டப் பண்ணுறதுக்கு நான் அதுவும் வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கே தெரியும் ஃப்ளோர் மேட் இருக்குது. அண்ட் பின்னாடி முன்னாடி அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ரோடு கிளாஸ்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு ப்ராடக்ட் என்னென்றது கண்டிப்பாக நான் ஒரு நாள் வீடியோ எடுக்கிறேன். அண்டு எப்படி சொல்கிறது, ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. அதுதான் மெயின் உண்மை. எனக்கு வந்து இப்போ நாளாக இந்த மாதிரிலாம் படுக்க மாட்டேன். ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு, எல்லாம் முடிச்சிட்டோம். பட் இது இப்போ தான் இனிமேல் கிளம்புற மணி 3 மணி கண்டிப்பாக வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து செஞ்ச எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து எடுத்து நான் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறேன். ஏன்னா காலையில் 9:30 நான் வந்து டெலிவரி பண்ணணும். ஸோ அது வேறு இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். பட் எல்லாமே நல்லா போயிட்டு சீக்கிரம் நான் வாங்கின எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து. அண்ட் வீடியோ கண்டினியூஸாக இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ சின்ன சின்ன வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் வெளியில் வரும், டெவலப் ஆக முடியும். ஸோ எஸ், ஸோ இந்த ஒரு அதேமாரி சில பேர் நினச்சிக்காதீங்க யூடியூப்ல சம்பாதிச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆமாம், இதெல்லாம் நாங்கள் ஓன் தான், எங்களுடைய ஓன் சேவிங்ஸ். அண்டு நான் வந்து
யூடியூப் வந்து சம்பாரிச்சு இவனுக்கு என்னப்பா யூடியூப் சம்பாரிச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டேன் அப்படி கிடையாது. நான் பண்ணலாம் இல்லை கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, கமெண்ட்டும் பண்றாங்க. அதை வச்சு நான் வீடு கட்டினேன். அதனால் நான் யூடியூப் சம்பாதிக்கலாம் சொல்லவே மாட்டேன், பொய்லாம் சொல்ல மாட்டேன். சம்பாரிச்சு தான் வீடு கட்டினேன். அண்ட் அதேமாதிரி நானும் சம்பாரிச்சு அதெல்லாம் சேர்த்து தான் வீடு கட்டுறது. யூடியூப்லேயே தான் வந்து நான் சம்பாதிக்கல, அதுவும் அதே சம்பாரிச்சு நான் வீடு கட்டல. அது தெரிஞ்சுங்க. யூடியூப்ல அவ்வளோ கொட்டி விட்டு கொடுக்க மாட்டேங்க. ஸோ அவங்க 55% இது 45%, 55% நம்மளுக்கு கொடுப்பாங்க, 45% கமிஷன் யூடியூப் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதனால் வந்து நான் சம்பாரிச்சதுக்கெல்லாம் இது பேசாதீங்க. எதுவுமே உழைக்கணும், உழைச்சா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். ஓகேவா? ஸோ யாரும் இது பண்ணிடாதீங்க. அண்ட் அதேமாதிரி இப்போ மெயின் வீடியோ வந்து காமிச்சிருவா, அது நம்ம என்ன பண்ணியிருக்குன்றது வீடியோ காமிச்சிருவாங்க நிறையா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ போடுறோம். தயவுசெய்து சேனலை வந்து மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, வீடியோ போடுங்கக்கா, வீடியோ போடுங்கன்னா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் தான் அவங்கள மிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வர நாட்களில் நாங்கள் வீடியோஸ் போடுறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா முன்ன மாதிரி வியூஸ் வர மாட்டேங்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. வியூஸ் வரும், நம்ம பேர் போட்டால் எப்படி வியூஸ் வரும்? ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. எஸ். ஸோ நிறைய இப்போ ப்ராடக்ட் காமிச்சிடுங்க. எனக்கு தூக்கமாக வருது, வீட்டுக்கு வர கிளம்பணும். காலையில் திருப்பி நான் 9 மணிக்கு வரணும் இங்கே. நீ மட்டும் இல்லை, நான் காலையில இருந்து நான் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் கூட இது வரணும். டவுட்டு தான். நான் 9 மணிக்கு வந்துடுவேன் இங்கே. பார்க்கலாம் எப்படின்னு. சரி, ஓகே. நாங்கள் பண்ண ப்ராடக்ட்டை பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் பண்ண ப்ராடக்ட்ஸ். ஸோ கஸ்டமைஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது பெரிய ஸோ இதுதான் பெரிய அக்ராலிக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து எங்கேவிங்க என்ன மாமா இது ஈவோ பிரிண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஈவோ பிரிண்ட்டு. நீங்கள் எந்த மாடல் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். இது பெரிய இது, அதே இதில் சின்ன சைஸ். சேம். அம்மாடி ஐயோ போச்சே. இல்லடா, என்ன ஒரு பயம் பாருங்க. ஆமாம், இவ்வளோ ரெடி ஆனதுக்கப்புறம் உடஞ்சிச்சுன்னா நாளைக்கு டெலிவரி ஃபங்க்ஷன்னும் போது கொஞ்சம் டென்ஷன் ஆகும் தான். சேஃபாக எடுத்துகிட்டு போகணுன்னுவாங்க. இது எடுக்கலாமா? இது எடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அக்ராலிக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வர வாக்கின்ஸ் ஆல்சோ அண்ட் கிளைண்ட் ஆல்சோ வந்து இதை தான் லைக் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு இந்த அக்ராலிக்கு. ஸோ நல்லா எங்கேவிங் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் பண்ணலாம் எங்கேவிங்கு. ஸோ எந்த ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அந்த ப்ராடக்ட்ஸில் நம்ம எங்கேவிங் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து எஸ்என் பிரிண்ட்ஸு. இது வந்து நாங்கள் தான் பிரிண்ட் பண்ணோம். ஓகே மாமா பாய் சொல்லிவிடு, போகலாமா? டாட்டா. இல்ல போற தெரியல பின்னாடி என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இயருடைய கடைசி நாளில் இருக்கும், கடைசி நிமிடங்களில் இருக்கும். ஸோ ஒரு நியூ இயர் வரப்போகுது. அண்டு போன வருஷம் இந்த வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில. இப்போ தான் நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்துச்சு. ஸோ காலம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த நாட்களில் நம்ம எவ்வளோ வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேரை வந்து நம்ம ஏர்ன் பண்ணிருக்கோம், நல்ல மனுஷங்களை எவ்வளோ பேரை நம்ம ஏர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல இயராக எல்லாரையும் வந்து அதே மாதிரி நம்ம கஷ்டப்படுத்தாமல் இருக்கவும் முடியாது. பட் கஷ்டப்பட்டால் அதுக்கான ஒரு
ஒரு திருப்பியும் போய் அவங்கள்ட்ட பேசி அதை சால்வ் பண்ணுற மாதிரி வந்து பார்க்கணும். இந்த வருஷம் நான் என்னென்ன பண்ணேன்றதை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நானும் சில பேரை ஹேட் பண்ணியிருக்கேன், சில பேரை வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் எவ்வளோ பேரை. ஸோ சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா விட்டு கொடுத்து போங்க. அண்டு கடந்த வாழ்க்கையை நினச்சிட்டு அதுலேருந்து இப்போ திருப்பி நம்ம அதுலேருந்து எப்படி மீன் வரலாம், அதுலேருந்து இப்போ நம்ம சப்போஸ் நல்லதாக இருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து எப்படி மேலே போகலாம், அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த இயரை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு நானும் புதுசாக வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் எல்லாருமே வந்து ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல திங்கிங், நல்ல வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக அமையணுன்றது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கணும்னு நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் கடவுள்கிட்ட. அண்ட் இப்போ நான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ நதியா வந்து கிளம்பிட்டுருக்கு, அவளும் கிளம்பிட்டுருக்கா 1/2 hour ஆகிட்டுருக்கா. ஸோ நான் சேர்ந்து இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் கொடுக்க முடியல. அண்டு அதே மாதிரி இந்த இயரை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக தயவுசெய்து இந்த ரஸ் டிரைவிங் பயங்கரமாக பண்ணுவீங்களா அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா இது புது வருஷம் நல்லா இது செலிப்ரேட் பண்ணி அந்த வீட்லேயும் நீங்கள் வந்து அதை வீட்டிலேருந்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு தயவுசெய்து இந்த மாதிரி வெட்டிங் போய்ட்டு அந்த மாதிரிலாம் சில அசம்பாவிதம் நடக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அண்ட் இந்த நியூ இயர் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும். அண்ட் இப்போ நான் சர்ச்சுக்கு போகிறேன், அந்த வீலாக தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்து வீட்டில் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா நதியாவோட கோலம், அவள் வந்து ஹாப்பி நியூ இயர் 2024 ஸோ அதை வந்து வெல்கம் பண்ணியிருக்கா. ஒரு 4 விதமான 5 ஒயிட்டு செத்தாக பார்த்தீங்கன்னா 5 விதமான கலரு, 5 இல்லை சாரி ஒவ்வொன்றா கலர் ஆடிட்டு சின்னதாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 2-3 கலர் வச்சுருக்கா. ஸோ கலர்ஃபுல்லாக ஒரு கோலம் போட்டிருக்கா, ரொம்ப நாள் கழிச்சு கோலம் போட்டிருக்கா. ஸோ இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் தெரிவிக்கலாம். எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அண்ட் சிம்பிள் நல்லா தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு எப்படி அது தோணுதுன்றது கமெண்ட் தெரிவிங்க. அண்டு கலர் பாருங்கள், எங்கள் வீட்டில் எவ்வளோ கலர் வாங்கி வச்சுக்கா, கோலமே போட தெரியாது, கோலத்தை பாருங்கள் எவ்வளோ கலர் போட வச்சுக்கா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஸோ இந்த மாதிரி வந்து சில வீட்டில் இருக்கும், எப்படின்னா கோலம் போட தெரியாமே எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் நல்ல கோலம் போடுறவங்க அந்தளவுக்கு கிடைக்காது, அது கலரு அதெல்லாம் கிடைக்காது. கோலம் போடுறதுக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து வாங்கி வச்சுருக்கேன். பட் டீசெண்டாக போடுவேன், ரொம்பலாம் கேவலமாக போட மாட்டேன். அண்ட் அது மாதிரி இருந்துதான் ஜாலியாக ஒரு இது தாங்க. ஸோ நம்ம ஜாலியாக செய்ய வேண்டியது தான். அண்டு இன்னும் சில இதில் ஃபன் வீடியோலாம் இருக்கும். ஸோ ஃபன் விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்டு இப்போயே எனக்கு தூக்கம் கண்ணை கட்டுது. ஸோ இப்போ அங்கே போய்ட்டு ஒரு 3 hours வந்து வெயிட் பண்ணணும், உட்காரணும். ஸோ சில விஷயங்கள் இருக்குது. அண்டு உண்மையாக நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அதெல்லாம் நியூ இயரில் போய் நம்ம சர்ச்சில் போய்ட்டு இது பண்ணுறது. அண்ட் பாய் ஹைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12. ஸோ 12 வரைக்குமே மேடம் வந்து உள்ளே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகேன் சொல்லிடுறேன். ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ட் இப்போயும் சொல்ல, இது கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இப்போ நான் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன் எல்லாருக்கும். அண்டு எல்லோரும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த இயர் கண்டிப்பாக எல்லாருக்கும் சூப்பராக அமையும், சூப்பர் டூப்பராக அமையும். அண்டு வாழ்க்கையில் எல்லாத்தையும் வந்து அச்சீவ் பண்ணுங்கள். அண்டு யாராவது தப்பு பண்ணாலும் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. மன்னிச்சு பெருசாக எடுத்துங்க, ஒன்று பெருசாக அவ்வளோலாம் எடுத்துக்காதீங்க. அண்டு சின்ன விஷயங்கள் கூட நல்லா அழகாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்களே பாசிட்டிவாக நினைங்க. ஸோ அதுதான் பெட்டர். அண்டு 12 மணி ஆகிடுச்சு. இப்போ தான் இன்னும் வெளியில் வரல, இப்போ தான் லைட் நிறுத்துறாங்க. ஸோ எப்படி நான் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே எல்லாம் மாதம் முடிஞ்ச பிறகு தான் வெளியில் வரணும். அதுதான் நடக்க போகுது. அவங்க முடிய போகுது, நான் அப்படியே வண்டி எடுத்து திருப்பி வர போகிறேன். அதுதான் நடக்க போகுது. எஸ், பாரு மணி வந்து கரெக்டாக 12:30 ஆகுது. இப்போ தான் வர சாவி இருக்குது, இங்கே தான் இருக்குது. அவங்க யாருமே வீட்டில் தூங்குறாங்க. அவங்க இப்போ மணி என்ன நினைக்கிறப்போ என்ன பண்றது, எனக்கு கரெக்டா வேலை இருந்தது. ஓஹோ, நான் சும்மா உட்காந்து நான் கதை பேசுறேன், இந்த மாதிரி பேசுறேன். ஒன்றும் பண்ண முடியாது. மணி 12:01. புதிய வருடம் பிறந்து விட்டது. எனவே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி நியூ இயர் டு எவரிபடி. God bless all of us.